ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஜிபே யூஸ் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். அப்பா எதோ தெரியாதெல்லாம் சொல்கிறவா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நான் பண்ணுறது எல்லாத்தையும் போடணும் அப்படின்ட்டு தான் என்னோடய கான்செப்ட்டு. அது யூஸ் ஆகுது அப்படின்னும் பட்சத்தில் நல்ல விஷயந்தான். ஓகே, இப்போ நான் ஜிபே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். எங்களை மொபைல் ரீசார்ஜ் நான் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே போய்ட்டு சர்ச் பாரில் மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இங்கே சஜஷன் கேட்டகரியில் இருக்குது மொபைல் ரீசார்ஜ். இங்கே போய்ட்டு நம்பரை வந்து போட்டுக்கிறேன். என்னை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிட்றேன். இப்போ நான் நம்பர் போடுறேன், அப்புறம் லேட்டராக வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அந்த நம்பரை நான் சர்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். யாருக்கு அப்படின்னா டேடி. ஆட்டோமேட்டிக்காக நான் நம்பர் போட்ட உடனே இங்கே வந்து ஜியோ ப்ரீபெய்டு அப்படின்றது வந்துடுச்சு. அவருக்கு வந்து இங்கே பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்புலரில் நிறைய பிளான் இருக்குது. 200 போட்டிங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் 5G ப்ளஸ் 30 GB 28 நாள். காலுக்கு வந்து நாட் அப்ளிகபிள், எஸ்எம்எஸ் வந்து நாட் அப்ளிகபிள். ஓகேவா? இதில் வந்து 15+ OTT ஆப்ஸ் இருக்குது. 1000+ டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம். யூடியூப் ப்ரீமியமும் நம்ம கொடுக்குறாங்க, ஆட் ஃப்ரீ. அமேசான் ப்ரைம் வீடியோ மொபைல் எடிஷன் இருக்குது. ஃபேன் கோடு வியா ஜியோ டிவி மொபைல் ஆப், ஜியோ ஹாட்ஸ்டாரு, சோனி லைவ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை போட போகிறதில்ல. இது வந்து பாப்புலராக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து ட்ரூ 5G 5th ஜெனரேஷன் 5G இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் டேடியோட செல்லு வந்து 4G அப்படின்றதுனால அதையும் போட போகிறதில்ல. கிரிக்கெட் ப்ளஸ் டேட்டா, இது ஒரு பக்கம். இப்போ ஒரு சில பேர்லாம் 19 ரூபாய்க்குலாம் ரீசார்ஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் தனியாக பண்ணி வச்சுருக்காங்க. கேமிங்க்கு தனியாக இருக்குது. 5G அன்லிமிட்டட் அப்கிரேடு இது தனியாக வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு தனியாக இருக்குது. 4G ஃபியூச்சர் ஃபோன். இப்போ நம்ம டேடி வந்து 4G ஃபியூச்சர் ஃபோன் தான். ஜியோ ஃபோனுக்கு தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ரோமிங்க்கு தனியாக, ஐஎஸ்டிக்கு தனியாக, டாப்அப் தனியாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி அவருக்கு 299 ஒரு பிளான் இருந்துச்சு. அது இப்போ எவ்வளோ இருக்குது, அதுதான் 299 பிளான் தான். அது இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயோடு சேர்ந்து 300 காசு வருது. இதையே நீங்கள் நிறைய ஆப் இருக்குது. இப்போ ஆப்புன்னு கூட ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீயே கிடையாது. ஜியோ பிளாட்ஃபார்ம்லேருந்து பண்ணிங்கன்னா அதுக்குமே பிளாட்ஃபார்ம் ஃபீ கிடையாது. இப்போது டேடிக்கு போட போகிற பிளான் என்ன அப்படின்னா அதையும் இப்போ வியூ பண்ணி பார்த்துருக்கோம். 299 1.5 GB டேட்டா பெர் டே, 28 நாள் அன்லிமிட்டட் காலு, 100 SMS டே. இதுதான் நம்ம அவருக்கு போட போகிறோம். ப்ரொசீட் டு ரீசார்ஜ் கொடுத்துறேன். பேங்க்கை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது ஜிபேயில் வந்து பின் நம்பர் செட் பண்ணுறதா 5000க்குள்ளே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின் நம்பர் வந்து போகணுன்னு அவசியம் இல்லை. அதை வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாக எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். ஓகே, டன். வெற்றிகரமாக டேடிக்கு ரீசார்ஜ் செய்யப்பட்டது. ஓகே காய்ஸ், இதான் இன்றைக்கி நான் சொல்லலான்னு வந்த இன்னொரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை காய்ஸ்.